அதே போல பிகினிங் ஆஃப் த மினிஸ்ட்ரியில உண்டுதான். ஏன்னா தேவ சமூகத்தில் காத்திருந்தா தான் அப்படிதான் ஆரம்பிக்கிறோம். எப்பவுமே வந்து புது வழக்கமா ரொம்ப ஃபாஸ்டா தான் தூக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அடி மீதி வாங்கின பிறகு தேஞ்சு போய் எப்படியா நமக்கு எனர்ஜெட்டிக். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட போது நமக்கு அப்படி துடிச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப இயேசுக்காக இப்பவே சொன்னா கூட மறைச்சிருவோம் அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம இருப்போம். ஆனா அந்த சமயத்தில் தெய்வ பலத்த காலத்துல அடங்கிரு அப்படின்னு வசதி எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா நம்மளால ஏசப்பா இல்லாம அந்த ரட்சிக்கப்பட்ட புதுசுல எப்படி இருப்போம்னா நம்ம வந்து நம்மளால முடியும் அப்படின்ற இருப்போம். ஏசப்பா உதவணும் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற விஷயம்லாம் மறந்து போய் நம்மளால முடியும் அப்படின்ற விஷயம் நமக்கு ரொம்ப இருக்கும். அதனால அந்த சமயங்கள்ல நம்ம தெய்வ சமூகத்துல என்ன பண்ணணும், காத்து இருக்கணும், தேவ கரத்துல அடங்கி இருக்கணும், இருந்து ஏசப்பா நான் என்ன செய்யணும்ன்றது கேட்கணும். அதுதான் தேவ சமூகத்துல காத்துட்டு. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், மோசையா தேவ சமூகத்துல காத்திருந்தார். இப்ப நாமளும் கூட தேவ சமூகத்துல என்ன பண்ணணும், காத்திருக்கணும் அப்படின்றது இந்த விஷயத்து மூலமா நமக்கு புரியுது. அதே ஆசிரியப்பு கூறாரத்தை பற்றி தெரியாததா. இப்ப வந்து நம்ம ஊழியங்கள் வந்து அதிகமாக அதிகமாக காத்திருப்பு டைம் வந்து அநேக ஊழியர்களுக்கு குறைஞ்சிடும். ஆனா எவ்வளவுக்குள்ள காத்திருப்பு குறையுதோ அவ்வளவுக்குள்ள அவங்க கத்துற அவங்க நினைச்சிட்டு கிருபைகளும் என்ன இருக்கும் அப்படியே. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மூலமா கத்தரை வெளிப்படணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒண்ணுதான், தேவ சமூகத்துல ஒரு ஸ்பெசிபிக் டைம் ஒதுக்கி நம்ம கட்டாயம் ஜெபிக்கணும். அது நீங்க உங்க மூச்சு விட மறந்தாலும் கூட என்னதை மறக்க கூடாது, தேவ சமூகத்துல காத்திருக்கிறது மறக்க கூடாது அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புவார். சரிங்களா? ஆனா நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கணும்.